வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்துட்டு டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். அவுட்லைனில் வந்துட்டு நம்ம கட் டியூப்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இந்த கட் டியூப்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு லைட்டாக வந்துட்டு நம்மளுக்கு ப்ளூ மிக்ஸ்டு மாதிரி இது அவுட்லைனில் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு இந்த ஜரி இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் ஜரி. ஸோ இதில் ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இது வந்து நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படி அந்த ஜரியில் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்காக வந்து நான் எந்த ட்ரேசிங்கும் எடுக்கலை, ஃப்ரீ ஹேண்டில் தான். ஸோ இதை அழைச்சிருக்கேன், அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த கட் டியூப்ஸில் அப்படி ஒன்றா தான் கொடுக்க முடியும். ஏன்னா கட் டியூப் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு சுகர் பீட் மாதிரி கம்ஃபர்டபுளாக சேஃபாக இருக்கவே இருக்காது. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒன்றா கொடுத்தோன்னா தான் அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒன்றா கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம கட் டியூப்ஸை சேம் இதே மாதிரி ஒன்றா தான் கொடுக்க போகிறோம். எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுகர் பீடாகவே இருந்தாலும் இந்த மாதிரி அதாவது சின்ன சின்ன டர்ன்ஸு எல்லாத்துக்குமே நம்ம வந்து கண்டிப்பாக ஒன்றா தான் கொடுப்போம். இந்த மோட்டிவ்மே நான் வந்துட்டு ஒரு பிக்சர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் போட்டேன். ஸோ அதனால் அதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷோ பண்ணுறேன் இந்த வீடியோவோட எண்டில், இந்த பிக்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இது வந்து நார்மலாக ஒரு மோட்டிஃபாக இல்லாமல் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக அவுட்லைன் முடிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். ஏன்னா கண்டினியூஸாக அது வந்துட்டு ஃபுல்லாக போட முடியாது உங்களுக்கு. முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக முடித்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் அதனுடைய ஸ்ட்ரக்சர் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு இந்த ஜரியில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஜரியிலே வந்துட்டு நான் டபுள் ஜரி தான் எடுத்திருக்கேன், சிங்கிள் ஜரி எடுக்கலை. ஏன்னா டபுள் ஜரி எடுத்தால் தான் அழகாக இருக்கும். பட் இதுவே நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு ஜரி எடுத்திருக்கேன். ஸோ ஜரி வந்து அதிகமாக ஹோல் விழும், அது சேம் டைம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். இருந்தாலும் அதே கலர் ஜரி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லையா, அதே ஜரி தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இதில் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட போகிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச்னாவே த்ரெட்டில் போடும்போதே லைட்டாக நம்மளுக்கு ஹோல் கிடைக்கும். ஆனால் வந்து நம்ம இது ஜரியில் போடுறோம் அப்படிங்கப்போ கண்டிப்பாக அதில் ஹோல் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் என்ன கலர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அந்த டிசைனில் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் சில்க் த்ரெட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்லாயிருக்கும். பட் இது வந்து நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சாக இல்லாமல் வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஒன்று சின்னது ஒன்று பெருசு அந்த மாதிரி போடுறது. ஸோ அது உங்களுக்கு நான் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு முடித்ததுக்கப்புறம் தான் அதனுடைய ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது வந்து சின்னதாக இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த இடத்துலேருந்து வரும்போது உங்களுக்கு அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு தெரியாது, அந்த ஸ்டிச்சோடைய ஸ்ட்ரக்சர் தெரியவே தெரியாது. ஸோ அதனால் அது ஒரு மோட்டிவ் ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு பெட்டல் போட்டதுக்கப்புறமாவது உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். இது வந்துட்டு சென்ட்ரல், அதாவது ரொம்ப சென்ட்ரலில் இருக்கிற பெட்டல் அப்படின்றதுனால அதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் போடுறதுக்கு. அடுத்தடுத்த பெட்டல் உங்களுக்கு சைடில் இருக்க பெட்டலெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு பெட்டலில், அதாவது மோட்டிவ் போட்டு காட்டுறேன் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏன்னா லைவாக நம்ம நிறைய போடுறதில்ல, லைவ்லேயும் இப்போல்லாம் அதிகமாக வர்றதில்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு இப்போ தான் கற்றுக்குறீங்க பிகினர்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். டிசைனர்ஸ்க்கு ப்ராப்ளம் கிடையாது, அவங்களுக்கு இது ஒரு ஐடியாவாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக, அதாவது ஒரு ஸ்டிச்சு இப்போ நம்ம போட போகிறது ஷார்ட் ஸ்டிச்சு. எகெயின் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு கீழே எடுத்துகிட்டு வந்து லாக் போட்டுட்டு எகெயின் மறுபடியும் ஒரு செயினு, மறுபடியும் ஒரு லாங்.
அதாவது லாங்காக ஒரு ஸ்டிச்சு, ஷார்ட்டாக ஒரு ஸ்டிச்சு. ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு அது வேவாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு பிகினிங் அப்படிங்கும்போது இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸ் மட்டும் சொல்லிக் கொடுத்தா கண்டிப்பாக அவங்க அது வந்துட்டு வேறு இதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக ப்ளவுஸ் போயிடுறாங்க இப்போலாம். ஸோ அதனால் நான் அதில் இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸையும் இன்ச் பை இன்ச்சாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் கிளாஸில். ஸோ எல்லாமே ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி தான். ஸோ அதனால் இதையும் உங்களுக்கு வந்துட்டு நம்ம வியூவர்ஸ்க்கும் காட்டணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதில் ஒரு மோட்டிவ் போடலாம் அப்படின்னு தோணும்போது தான் ஒரு ஐடியா கிடைச்சிது. இந்த மாதிரி ஒரு மோட்டிவ் நான் பார்த்தேன். ஸோ அந்த பிக்சர் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கடைசியாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஜரியில் பண்ணுறதுனால கண்டிப்பாக அந்த பட்டன் ஹோல் எடுக்கும்போது அந்த ஹோல் விழும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் உங்களுக்கு. ஸோ அதனால் மேக்ஸிமம் சில்க் த்ரெட் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பெட்டலோடைய லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஒரு பெட்டல் மட்டும் போட்டு காட்டிட்டு நெக்ஸ்ட்டு பெட்டலுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக மோட்டிஃபை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் காட்ட போகிறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ எண்டு நாட் போட்டு முடிச்சுட்டு அடுத்த பெட்டல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சோடைய அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இப்போ ஜூம் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட ஸ்ட்ரக்சர் வந்து ஜரியில் போட்டால் இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு. இதுவே சில்க் த்ரெட்டில் போட்டோன்னா இன்னும் அழகாக இருக்கும். அந்த பட்டன் ஹோல் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த இடத்துல வரும். ஸோ இதே மாதிரி எல்லா பெட்டலையும் நான் போட போகிறேன். உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. அதாவது அவுட்லைனில் இருந்து உள் பக்கத்தில் இருந்து எடுக்கிற மாதிரி. அவுட்லைனில் தான் வந்து நம்மளுக்கு செயின் வரணும். உள் பக்கமாக வந்து நம்மளுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் வரணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒன்று சின்னது, ஒன்று பெருசு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் அந்த ஒயிட் வந்து கேப் தெரியாத மாதிரிக்கு நம்ம ஜரியில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுக்கு வந்துட்டு அவுட்லைனும் நான் கொடுத்துருக்கேன். அதே ஜரியில் அவுட்லைனும் கொடுத்து முடிச்சிருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஒரு மாதிரி டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அவுட்லைன்ஸ் எல்லாமே. அதுக்கு ரீசன் என்னென்னா நான் செயினில் வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் ஜூமில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இப்போ உங்களுக்கு. ஸோ இது வந்து இந்த மோட்டிஃபை வந்து நம்ம சுடீஸில் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இதுதான் வந்துட்டு நான் இன்ஸ்பயர் ஆன அந்த டிசைன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை பார்த்து தான் நான் உங்களுக்கு இதை போட்டிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.